அந்த தம்பி இன்னைக்கு தகப்பன் இல்லைனாலும் பரலோகத்தில் இருக்கிறாரு, ஏசப்பாவோடு இருக்கிறாருன்றது ஒரு பெரிய சாட்சி. அவர் சொன்ன வார்த்தையில ஹைலைட்டான வார்த்தை அதுதான். அவர் எங்க இருக்கிறாரு? சாட்சி. கடைசி காலத்துல அவரு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறார். ஏன்னா வசனம் அதான் சொல்லுது, ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினாலே 80. அப்படி மீறி வாழ்ந்தா அது சஞ்சலமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால அவருடைய பலத்தின் காலத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்து கொண்டு போனார். அதனால நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த டோல் கட்டு இருக்கிற பகுதியில ஒரு மீன் வெட்டுறதுக்காக நான் போயிருந்தேன். அங்க கமல் தான் இருப்பான். அன்னைக்கு பார்த்து அவர் இருந்தாரு. அவரோடு பேசிட்டு அந்த மீனை வெட்டிட்டு நல்லா தான் இருந்தாரு, திடனா இருந்தாரு. ஒரு மறிக்கிற ஏஜ்ன்றதெல்லாம் அவர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருந்தாரு. ஆனாலும் சில நாட்களுக்கு முன்பாக அவர் தேவனோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? இளைப்பாறுதல போயிருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மறித்துட்டார், பரலோகம் போனார் அப்படின்றது எல்லாருமே ஒரு சாட்சி கொடுத்தாங்க. ஆனா அவரு கடைசி நேரத்துல அந்த டேவிட் சொல்லும் போது கூட, கடைசி நேரத்துல நீங்க வாங்கப்பா, சபைக்கு வாங்க, சபையில பங்கு பெறுங்கன்னு சொன்னாரு. நாங்க இதெல்லாம் தான் அவரை பரலோகத்துக்கு என்ன செய்திருக்கோம், கொண்டு போயிருக்கோம். மற்றபடி அவர் அப்படியே இருந்துட்டு இருந்தாருன்னா, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு இங்க நம்ம சாட்சி சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதனால ஒரு கன்ஃபார்மா சொல்லணும்னா ஒரு 3 காரியம். நேரம் இல்லாததுனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்து ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உரிய துறவுகோலாய் இருக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் ஆண்டவர் தான் திறவுகோலா இருக்கிறார். ஏன் அவர் திறவுகோலா இருக்கிறார்னா, அவர் சில சட்டதிட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த சட்டதிட்டங்களின் படி இந்த பூமியில வாழ்கிறவங்க தான் மோட்சத்துக்கு போக முடியும். எல்லா மதத்திலையும் சொல்லுவாங்க மோட்சம் நரகம் இருக்குன்னு. ஆனா அதுல பரிசுத்த வேதாகமத்தை தான் மிக துல்ல தெளிவமாக என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. யார் மோட்சத்துக்கு போவா அப்படின்னு, யார் கிடைக்க முடியும், யார் உயிரோடு எழும்ப முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த பூமியில மரித்து உயிரோடு எழுந்தார். வேற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். யார் சொல்ல முடியும்? எந்த ஒரு மனிதனும் பூமியில சாவு எனக்கு ஒரு லாபம் என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சாவுன்னா எல்லாரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம், சாவுன்னா எல்லாரும் துக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, மரணம் என்பது எனக்கு ஒரு கடைசி எண்டு கிடையாது, அது என்னுடைய வாழ்க்கையில தற்காலிகமா இருக்கிற ஒரு நிலை அப்படின்றது அவருடைய அர்த்தத்துல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஆதாயம் என்றார். ஏன் அப்படின்னா, மரணம் என்பது அவரை மரித்து போன நிலைமையில வைக்கிறது அல்ல. அவர் மீண்டும் என்ன செய்ய போகிறார், உயிரோடு எழுந்திருக்க போகிறார். இந்த தேவ ராஜ்யத்தில் அவரோடு கூட நான் என்ன செய்ய போறேன், இருக்க போறேன் என்பதற்கு அடையாளம். அப்படின்னா மரணம் எல்லாருக்குமே வருகிறது உண்டு. ஆனா கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் அந்த மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்பனா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா எல்லா மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுதல் எங்க இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவோட தான் இருக்குது. நானே உயிர்த்தெழுந்ததும் ஜீவனமா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு